இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இறைவனை வணங்கும் பொழுது தேவைகள் தான் முதல்ல வணங்க வைக்கும். நம்முடைய தோல்விகள், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், இனிப்பட முடியாத அரசே அப்படின்ற மனநிலை வரும்பொழுது தான், ஐயோ யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, அப்போ யார் காப்பாற்றுவாங்க, இறைவன்கிட்ட ஒப்படைச்சா அவர் காப்பாற்றுவார், இந்த எண்ணம் வரும். இது ஆரம்ப நிலை தான். எல்லாருக்கும் அது எடுத்த உடனே நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்கிறப்போ இறைவனை நினைக்கிறதுக்கு கூடுமான வரை நேரமே இருக்காது. அந்த பரபரப்பெல்லாம் அடங்கி துன்பத்தில் உழலும் பொழுது, பெரும்பாலானவர்கள் துன்பத்தில் உழலும் பொழுது தான் நினைக்கிறதுக்கு முடியும். அதாவது தொடக்கமாக ஆகலாம். எல்லாரும் முற்பிறவி வினை காரணமாக அப்படியே எல்லாரும் ஞானப்பால் அறிந்திட முடியாது. அந்த ஞான சம்பந்தரும் அழும்பொழுது தான் அம்பாள் வந்தாங்க. இறைவன் ஞானப்பால் கொடுத்தாங்க. அருணகிரிநாத பெருமான் கெட்டு நொந்து இனி வேண்டாம் இந்த பிறவின்னு விழும்பொழுது தான் இறைவன் பெருமான் தாங்கி பிடிச்சார். அது மாதிரி காரைக்காலமையார் இந்த உடம்பு வேணாம், அது வரைக்கும் அவங்க சாதாரண வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க. அந்த சிவனை சிந்திச்சாங்க. ஆனால் அவங்க உயர்ந்தது எப்போ அப்படின்னா அவங்க துன்பப்பட்ட போது தான். அதுக்கப்புறம்தான் இப்பேற்பட்ட இந்த உடல், கணவனுக்கு உதவாத இந்த உடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த உடம்பினுடைய அழகையெல்லாம் உதிர்த்து கொட்டிட்டு, அதாவது தனக்கு அழகு வேண்டாம் என்ற மனப்பக்குவம் அது வந்த பிறகு தான் அவங்களுக்கு இவ்வளவு திருவருள் கிட்டுச்சு. எல்லாம் கூடுமான வரை அழுது பெற்றவர்கள் ஏராளம். மாணிக்கவாசகர் கதையே அழுதே ஆண்டவன் அடைஞ்சவர் அவர். இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு நிலைமை வரும்பொழுது தான் திருநாவுக்கரசு பெருமான் அது மாதிரி யார் ஒருத்தர் வேண்டணும் இறைவனை, ஒரே சிந்தையோட, திட சிந்தையோட, திட நம்பிக்கையோட வேண்டும் பொழுது திருவருள் கிட்டும். இதுதான் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். கோவிலுக்கு வர்றவங்கள நிறைய பேர் துன்பப்பட்டு வர்றவங்க தான். வெளியில் சொல்ல மாட்டாங்க. வெளியில் ஒரு வேடமாக வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரண காரியத்தோடு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பக்குவப்பட தான் உருகி வேண்டக்கூடிய நிலை வரும். அது மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்காதீங்க. கடவுளே நான் எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு மட்டும் இது கிடைக்கலையே அப்படின்லாம் அழுதுகிட்டு இருக்காதீங்க. இறைவனை வணங்குறப்போ பரிசுத்தமான மனசோட எப்படி வணங்கணும்னு திருமூல நாயனார் ஒரு பாடலில் சொல்கிறார் பாருங்க. ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன், சிவன் பெரும் தன்மையை கூடியவாறே குறி தந்து என் ஊடு நின்றான், அவன் தன் அருள் ஊற்றேன். இறைவனை கும்பிடுறப்போ ஆனந்தமாக அவன் இருக்க எனக்கு என்ன கவலை, நீ இருக்க எனக்கு என்ன கவலை, நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட வச்சுட்டேன், என்னோடய தேவைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட வச்சுட்டேன், எனக்குன்னு இனிமேல் எதுவும் வேணாம், நீ பார்த்துக்கோ, என் செயல் எதுவுமே கிடையாது, எல்லாமே உன் செயல், எல்லாமே உன் செயல்ன்றப்ப நான் ஏன் வருத்தப்படணும், எது கிடைச்சிதோ எது கிடைக்கலையோ அதுதான் உன்னோட திருவருள். எனக்கு நீ கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பேன், கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா என்னால் அதை எடுத்துட முடியாது, எனக்கு அது கிடைக்காது. இப்படி தெரிகிறப்போ நம்முடைய மனசில் இந்த பக்குவ நிலை வரும் பொழுது ஆடலாம், பாடலாம். ஏன் இதுவரைக்கும் நமக்கு இறைவன் அருளி செய்திருக்கிறது ஏராளம். நமக்காக இந்த உடம்பை கொடுத்துருக்கான். 96 தத்துவங்களோட இந்த உடம்பை படைச்சிருக்கான். அறிவை கொடுத்துருக்கான், பகுத்தறிவை கொடுத்துருக்கான். இந்த பகுத்தறிவை கொண்டு மெய்ப்பொருளை உணரணும்,
அப்படின்ற நோக்கத்தோடு மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு பகுத்தறிவை கொடுத்துருக்கான். இந்த தனுகரண புவன போகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இத்தனையும் கொண்டு இதையெல்லாம் வச்சு நமக்கு அறிவு விளக்கம் அருளை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே போய் சேரணும். நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகணும், இதையெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த உள்ள இறைவனோட திருவருளில் கலக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும் பொழுது, ஆஹா இறைவன் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு இறைவனை நினச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும். அதுபோல் ஆடலாம், சந்தோஷத்தில் அந்த இறை சிந்தனையில் ஆடலாம், பாடலாம். இது யார்? அதாவது சினிமாவில் ஆடும் ஆட்டங்கள் போலியானவை. உண்மையில் ஒரு ஆனந்தத்தோடு நம்ம இறைவனை வணங்கும் பொழுது கைத்தட்டி கும்மிட்டு ஆடலாடி வாயார தோத்திரங்கள் பாடி எல்லாருக்கும் எல்லாம் வராது. ஒரு சிலருக்கு ஆட்டம் வரும், ஒரு சிலருக்கு இதை திருக்கோவில்களில் நடனம் ஆடுறதுக்குன்னே பெண்களை வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் அந்த பெண்கள் நாட்டிய மங்கையர் திருக்கோவிலில் நடனம் ஆடுவாங்க. பாடுறதுக்குன்னே பாடகர்கள் இருக்காங்க. அவங்க திருக்கோவில்களை தேடி பாடுவாங்க. இன்றைக்கும் ஓதுவார் மூர்த்திகள் பன்னிரு திருமுறையிலேருந்து திருக்கோவில்களில் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுபோல் பாடல் ஆடல். ஏன்னா இறைவன் ஆடலுக்கும் பாடலுக்கும் உருகக்கூடியவன். அவனுக்கு இசைன்னா பிடிக்கும், ஆடல்னா பிடிக்கும். ஆடல் தலைவன், ஆடலை கொடுத்தவன், இசையை கொடுத்தவன், இசையை ரசிப்பவன். அதனால் ஆடியும் பாடியும் நீங்கள் இறைவனை தொழுகை பண்ணுங்க. அழுதும் அரற்றியும். அழுவுறதுன்னா நம்முடைய குறைகளை சொல்லி அழுவுறதில்லை, ஆனந்த நிலையில் ரொம்ப சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணி வரும். அது சந்தோஷத்தில் வர்ற தண்ணி வேறு, துக்கத்தினால துன்பத்தினால வர்ற கண்ணீர் வேறு. அதுபோல் நான் கூப்பிட்டேன் நீ வரலையே அப்படின்னு அரட்டுறது, புலம்புறது. நான் எவ்வளோ கூப்பிடுறேன், கெஞ்சுறேன், எவ்வளோ கதறேன், இன்னும் வராமல் இருக்கியே அப்படின்னு புலம்புறது. இது போல் ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடணும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுவை இருக்கும். தேடணும், இறைவனை தேடி மனசு. நம்ம என்ன எங்கே பார்த்தாலும் போய் தேடவா போகிறோம்? அவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைஞ்சிருக்கான், நமக்குள்ளேயே இருக்கான். நம்ம உள்ளே போய் தேடணும். வெளியில் எங்கே தேடினாலும் அவன் சிக்க மாட்டான். அது மாதிரி 2 பேர் மிகப்பெரியவர்கள் மாலும் மயனும் தேடி காண முடியாமல் தோற்று வந்தாங்க. நம்ம வெளியில் தேடினா கிடைக்க மாட்டான். உள்முக தேடலாக நமக்குள் இருக்கும் இறையாற்றலை நம்ம தேடும் பொழுது அவன் கிடைச்சிடுவான். இது மாதிரி தேடுங்க இறைவனை. எப்படியெல்லாம் இறைவனை தேடணும், வணங்கணும் அப்படின்னு திருமூல நாயனார் அவருடைய அனுபவம். 3000 ஆண்டுகள் தவம் பண்ணி ஆண்டுக்கு ஒரு பாடல் சொன்னதாக சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பாடல்கள் அத்தனையும் மந்திர சொற்கள். அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தது எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய உடலை விட்டுட்டு மூலனுடைய உடலில் திருமூலனாக, அதுதான் இறையருள், அதுதான் இறைவன் சித்தம். அதனால் திருமூல நாயனாராக இருந்து அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் மந்திரம். அதுக்கு பேரே திருமந்திரம் தானே. எல்லாமே மந்திர சொற்கள், எதுவுமே வீணான சொற்கள் கிடையாது. அதுபோல் இறைவனை வணங்குனீங்கன்னா இறைவன் உங்களுக்கு அருள் பண்ணுவான் அப்படின்றார். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன். இப்போதெல்லாம் நான் செய்கிறப்போ கண்டேன் சிவன் பெரும் தன்மையை, இறைவனுடைய திருவருளை கண்டேன். கூடியவாறே குறியா குறிதந்து என் ஊடு நின்றான் அவன் தன் அருள் ஊற்றே. நான் இதெல்லாம் செய்கிறப்போ என்னோடையே இருந்தான், எனக்குள்ளேயே இருக்கான். ஆஹாஹா, உண்டாகின்ற ஆனந்தத்தால் ஆடியும் பாடியும் கண்ணீர் மல்கியும் அலறியும் சிவனின் பேரியல்பை தேடி நான் கண்டு கொண்டேன். கண்டு பொருந்திய அப்போதே வடிவமற்ற ஒளியை, இறைவனுக்கு வடிவம் கிடையாது, ஊர் கிடையாது, பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது அவருக்கு. இந்த எல்லாம் அவரோடது, ஆனால் அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஒளியை அழித்து
தன் அருளால் எனக்குள், எனக்கு மேலேயும் அவன்தான், எனக்கு கீழேயும் அவன்தான், என்னோட இடப்பக்கம் வலப்பக்கம் எனக்குள்ள எல்லாம் அவன்தான் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல், இடமா வலமா மேலே கீழே நடுவா உள்ள வெளியா எந்த பாகுபாடும் இல்லாமல் எனக்குள்ள அவன் நிறைந்து நின்றான். அவனோட திருவருளானது எனக்குள்ள, இப்போ நமக்கு ரத்தம் இருக்குது, காற்று இருக்குது, அது என்ன இங்கே ஒரு இடத்துல இருக்கா அங்கே ஒரு இடத்துல இருக்கா? நாடி நரம்பு அத்தனையும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குல்ல. அது போகிற இறையருள் அதே மாதிரி இங்கெல்லாம் பரவும்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையன்றே இல்லை. இறையருள் நமக்குள்ளே வந்துட்டுதுன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கான். இல்லைன்னா செல் வளர்ச்சி ஏது இல்லையா? இயற்கையான நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கான்றதை நம்ம உணராமல் காலத்தை ஓட்டுறோம். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற இறையருளானது நம்மோடு கலந்து விடுமானால் அது எப்போ கலக்கும்? ஆடியும் பாடியும் அரற்றியும் அழுதும் தேடியும் தொழுதும் நாம் செய்தோமானால் அது நம்முள் கலந்து தன் திருவருளை நமக்குள் பாய்ச்சும் அப்படின்னு திருமூல நாயனார் சொல்லக்கூடிய இந்த பாடல் கொண்டு தான் எல்லாரும் பாடி பரவணும். அருட்பாடல்கள் அதுக்காக தான் நான் சேனல்களில் போட்டுட்ருக்கேன். என்னோடய ஆரம்பத்துக்கு காரணமே இதுதான். எனக்கு சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஞானமெல்லாம் கிடையாது. எந்த ஒரு உண்மையான சாமர்த்தியமோ உண்மையான அறிவோ எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ஒரு உந்துதல் இருந்தது. அருட்பாடல்கள் நிறைய பேருக்கு தெரியணும், இறையருள் பற்றி நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சதை நாம் கற்றுக்கிறத 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை காரணமாக இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொன்னாதான் நான் என்ன பண்ணணும், எப்படி எதில் மாற்றிக்கணும் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழியின் நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோர் நாமம், வாழியே வாழி வாழி, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.